64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம தொழில் செய்கிற இடங்களில் கண்டிஸ்டினால் பாதிப்பு ஏற்படும். இந்த கண்டிஸ்டி தொந்தரவை விளக்கிறதுக்கு, துரத்துறதுக்கு ஒரு அற்புதமான பரிகார முறைகள் இருக்குது. எந்த விதமான கண்டிஸ்டி இருந்தாலும் அதை துரத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொருட்களுக்கு இருக்குது. இந்த கண்டிஸ்டி இருக்கிறதுனால நம்மளோட தொழில்களில் வளர்ச்சி அடையாது, நிறைய தடை வரும், நம்மளோட கஸ்டமர் அடிபடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லா தொழில்காரரும் இந்த வழிபாடு முறையை செய்யலாம், இந்த பரிகார முறையை செய்யலாம். என்ன பண்ணணும்னா, நம்ம கடைகளில் ஆகாச கருடக்கிழங்கு நம்ம கட்டி வைக்கணும். ஆகாச கருடக்கிழங்கு ஈஸியாக கடைகளில் கிடைக்கும், வாங்கி அதை கட்டி வைக்கலாம். சோற்று கத்தாழையை கட்டி வைக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் மிளகாய், ஒரு நூலில் எலுமிச்சம்பழம் மிளகாய் கருத்துண்டை போட்டு நூலில் கோர்த்து நம்ம கட்டலாம். வெளியில் சிதற தேங்காய் வாரம் ஒரு முறை நம்ம உடைக்கலாம். அதில் கற்பூரத்தை சிதற தேங்காய்க்கு வச்சு கற்பூரத்தை கடைக்கு உள்ளே வெளியே எல்லாம் கொண்டு வந்து கடையை முழு சுற்றி கொண்டு வந்து நம்ம அதை சிதற தேங்காயை உடைச்சிடணும். பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, டெய்லியும் குளிக்கிறப்ப சிறிது நீங்கள் குளிக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு போட்டு அந்த குளியல் நீங்கள் குளிக்கணும். உப்பு குளியல். அந்த உப்பை வந்து நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குளிச்சிக்கலாம். இப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு உண்டான கண்டிஸ்டி உடனே விளக்கும். பிறகு எலுமிச்சம்பழம் நம்ம கடைகளில் அறுத்து வைக்கிறோம். அதில் நிறைய பேர் தவறுகள் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு பக்கம் சிகப்பும் இன்னொரு பக்கம் மஞ்சளும் தடவி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக் வைக்கிறோம். அதே ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து அதில் சிகப்பு தடவி ரெண்டாம் பக்கம் வச்சுருங்க. இது போன்ற வைங்க. அப்போ அந்த டிஸ்ட்ரிக் பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்யும். பிறகு திரிசூலம் இருந்துச்சுன்னா திரிசூலத்தை நம்ம கடைகளில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இது போன்ற நல்ல அனுபவ முறைகள் இது எல்லாமே. இது நம்ம இப்படி வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற எந்த திஷ்டி தோஷங்கள் வேணாலும் விலகும். இன்னும் அந்த திஷ்டி நீக்கிறதுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, தூப முறையில் இருக்குது. இந்த தூபத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறனால அந்த கடைக்குள்ள இருக்கிற தீய சக்திகள் ஓடிடும். என்னன்னா, வெள்ளருக்கனோட எந்த பாகங்கள் கிடைச்சாலும் அதை சூரணமாக கிடைச்சதுன்னா சிறப்பு. அதோட தலைகள் எல்லாத்தையும் பறித்து அதை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி நாம் அந்த இடத்துல சாம்பிராணி இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல புகை போடுறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பலன் தரும். வெள்ளருக்கனோட இலையை நிறைய சேர்த்துக்கோங்க. அதில் வெயில நல்லா காய வச்சுருங்க. காய வச்ச பிறகு அதை பொடியாக பண்ணிக்கோங்க. அது பொடி பண்ண பிறகு அது கூட நல்ல வாசனமான சாம்பிராணியும் கூட சேர்த்து ரெண்டையும் எல்லாம் கலக்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கடை திறந்த உடனே இந்த தூபத்தை போட்டாலும் அது தடுத்து துரத்தி விட்டுரும், கண்டிஸ்டியை துரத்தி விட்டுரும். ஏன்னா இந்த வெள்ளருக்கல்ல அற்புத சக்திகள் இருக்குது. அந்த தலையில் அவ்வளோ சக்திகள் இருக்குது. இந்த தலையை போய் அந்த வெள்ளருக்கனோட தலையை பறிக்கக்குள்ள பார்த்து பறிங்க. அதிலிருந்து ஒரு பால் தன்மை வரும். அந்த பால் தன்மை கண்ணில் படாதவாறு பாதுகாப்பாக அதை பறிச்சுக்கோங்க. அதை உடனே பறித்து கொண்டு வந்து நிழலில் காய வச்ச பிறகும் கையே அதில் கைகளில் வந்து அதோட பால் தன்மை படாதவாறு பார்த்துட்டு நல்ல கையை சுத்தப்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த தன்மை வந்து கண்களில் மட்டும் படக்கூடாது. அந்த கண்களில் பட்டுச்சுன்னா கண்மங்குதல் பிரச்சனை வரும். அந்த காரணத்தினால இது கொஞ்சம் பாதுகாப்பாக. இதனால ஒன்றும் பயமெல்லாம் தேவையில்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பறிங்க. இல்லை இதில் உங்கள் அருகாமையில் இருக்கவங்க அந்த செடி எடுத்து பழக்கமானவங்ககிட்ட சொல்லி கூட நீங்கள் இதை பறித்து சேகரித்து வச்சுக்கோங்க. இது ஒரு முறை, தூப முறை. இன்னொரு தூப முறை பண்ணலாம். என்னன்னா, நாம் கணபதிக்கு போய் அபிஷேகம் நம்ம பண்ணி பூக்களை வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணுவோம். அதில் அருகம்புல் கொண்டு போய் நம்ம மாலையாக தொடுத்து போட்டு பிறகு ஒரு நாள் கழித்து அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு அது பொடி செய்து
அது கூட நம்ம சாம்பிராணி ஆட் பண்ணி ரெண்டையும் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லியும் கடை திறந்து வெட்டி இதை போட்டு இருந்தாலும் கண்டிஸ்டைன் பிரச்சனை நீங்கும். இது போன்ற அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இது போன்ற நம்ம செஞ்சு நம்மளோட கடைகளில் இருக்கிற அந்த கண்டிஸ்டி தோஷத்தை நீக்கிருந்தோமா நம்மளுக்கு கடையில் இருக்கிற சகல தடைகளும் விலகி நம்மளோட வளர்ச்சி கடை மேலும் மேலும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது மக்கள் கூட்டம் வந்தாங்களா நம்மளுக்கு செல்வ செழிப்பு சிறந்து விளங்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அற்புதமான பதிவு, எல்லோரும் பதிவை பயன்படுத்த. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.